Example 13.7. In a class test, the marks obtained by 120 students are given is in the following frequency distribution. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது it is a given that mean is 59, then find the missing frequencies x and y. அதை கண்டுபிடிக்கணும். அங்கே frequency டேபிள் கொடுத்துருக்காங்க, டேபிளில் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, அதில் மிஸ்ஸிங்காக இருக்கிறது இந்த எக்ஸ் அந்த ஒய். இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லெட்டஸ் அஷ்யூம்டு மீன் அப்படின்னு சொல்லும்போது அஷ்யூம்டு மீன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ஹொரிசண்டலாக கொடுத்துருக்காங்க, இதை இப்படி வெர்டிக்கலாக நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்படி வெர்டிக்கலாக நம்ம எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, லோவர் லிமிட் அப்பர் லிமிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ 0 + 10 டிவைடட் பை 2 நம்மளுக்கு எவ்வளோ 5 கிடைக்கும். அதுதான் கிளாஸ் மார்க்குன்ற மிட் வேல்யூ. புரியுது இல்லைங்களா? அது ஃப்ரீக்வன்சி. அப்போ 10 + 20 டிவைடட் பை 2 15. அப்போது 20 + 30 டிவைடட் பை 2 25. 30 + 40 டிவைடட் பை 2 35. அப்போ 40 + 50 டிவைடட் பை 2 45. 50 + 60 டிவைடட் பை 2 55. 60 + 70 டிவைடட் பை 2 65. 70 + 80 divided by 2 75. 80 + 90 divided by 2 85. 90 + 100 divided by 2 95. அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், இங்கே கிடச்சிரும். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம சம்மை போட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு கிளாஸ் மார்க்கோட மிட் வேல்யூன்னு சொல்கிற கிளாஸ் மார்க்கோட கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் எக்ஸ்ன்னு நம்ம போட்டுட்டோம். ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த ஃப்ரீக்வன்சியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம என்ன செய்கிறோம், இப்படி இங்கே வெர்டிக்கலாக எடுத்து எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இப்போ இது எடுத்து எழுதின உடனே அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், யூ கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? அப்போ யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் மைனஸ் அஷ்யூம்ட் வேல்யூ பை ஹெச் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஹெச் எக்ஸ்ன்னு சொல்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, மிட் பாயிண்ட் 5 மைனஸ் இதுக்கு முன்னாடி இந்த அஷ்யூம்டு மீன் 55 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. 55 எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற வேல்யூஸை எல்லாமே எக்ஸ் வேல்யூவில் இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த 95 அஷ்யூம்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறது இந்த 5 இங்கே இருக்குது இல்லைங்களா, 95 இங்கே 5 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 85க்கு 15 க்ளோஸ் பண்ணுங்கள், 75க்கு 25 க்ளோஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து 65க்கு 35 க்ளோஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக என்ன இருக்குது, 45 and 55 இருக்குது இல்லைங்களா. இப்போது நம்மளுக்கு இதுக்கு அஷ்யூம்டு வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த 45ஐயும் 55ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 100 வரும். 100 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும், 50 இல்லைங்களா. 50 வந்து 45ல் ஃபால் ஆகுறது, ஏன்னா 5 விட ஜாஸ்தியாக வந்திருக்கிறதுனால நம்ம 55 தான் நம்ம என்னவாக எடுத்துக்கிறோம், அஷ்யூம்டு வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிறோம். புரியுது இல்லைங்களா? திஸ் இஸ் டு பி கன்சிடர்ட் ஆஸ் என்னது, ஏ. அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு ஏ 55ன்றதை நம்ம எடுத்துக்கிறோம். எக்ஸிலேருந்து பார்த்து நம்ம எடுக்கிறோம். இப்போது இங்கே நல்லா ஒன்று கவனிக்கணும், ஃப்ரீக்வன்சி நம்ம எடுத்தாச்சு. இங்கே எக்ஸுக்கு பதில் நம்ம இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 5 இருக்குது. அஷ்யூம்டு வேல்யூ எவ்வளோ எடுத்துருக்கோம், 15 5. ஹெச்ன்றது என்னது, வித்துன்னா என்னது, 0க்கும் 10க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 10 இல்லைங்களா, அதுதான் வித்து ஹெச். அப்போது இப்படி டிவைட் பண்ணி இந்த மெத்தடில் போட்டோம்னா கிடைக்கிறது தான் யூ. அப்போது 5 மைனஸ் அஷ்யூம்டு வேல்யூ டிவைடட் பை வித். அப்போது நம்மளுக்கு 5லேருந்து 55 போயிடுச்சுன்னா -50/10 சிம்பிளிஃபை பண்ணால் -5. அதேமாரி இங்கே 15 இருக்குது, 15 மைனஸ் அஷ்யூம்டு வேல்யூ பை வித். அப்போது 15லேருந்து -55 போச்சுன்னா -40/10, அப்போ -4. அதேமாரி 25 இல்லைங்களா, 25 டிவைடட் 25 மைனஸ் அஷ்யூம்டு வேல்யூ 55/10. என்னென்னா அதுதான் நம்ம ரூல்ஸு பை 10. அப்போ 55லேருந்து 25 போயிடுச்சுன்னா -30/10, அப்போ -3 வரும். புரியுது இல்லைங்களா? அடுத்தது 35 சப்ட்ராக்டட் பை அஷ்யூம்டு வேல்யூ எவ்வளவு, 55 டிவைடட் பை கிளாஸ் வித் 10. அப்போது -55லேருந்து 35 போயிடுச்சுன்னா -20/10 சிம்பிளிஃபை பண்ணால் -2. அதேமாரி இங்கே எவ்வளோ இருக்குது, 45 மைனஸ் 55/10
அப்போ 45லேருந்து 55 போயின்னா -10/10 சிம்பிளிஃபை பண்ணால் -1. அதேமாரி 55 -55 நம்மளுக்கு என்ன வரும் 10 வரும் இல்லைங்களா. அப்போது இது போனால் 0, 55ல் +55 -55 0/10 இட் பிகேம் 0. 65லேருந்து 55 assumed value by 10 அப்போது 10/10 ஈக்குவல் டு 1 கிடைக்குது. அடுத்தது 75 இல்லைங்களா. அப்போ 75 -55/10 நம்மளுக்கு 75லேருந்து 55 போயிடுச்சுன்னா 20/10 சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்குது. அடுத்தது 85 அப்போ 85லேருந்து -55ன்றது என்னது assumed value divided by class with 10 நம்ம பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ 85லேருந்து 55 போயிடுச்சுன்னா 30/10 இல்லைங்களா. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்குது. அதேமாரி 95 assumed value by class with அப்போது 95லேருந்து 55 போயிடுச்சுன்னா 40/10 அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 4 கிடைக்கும் சிம்பிளிஃபை பண்ணால். ஸோ இப்படி நம்ம u வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. சரி, இதையெல்லாம் போட்ட உடனே அடுத்தது நம்மளுக்கு என்ன செய்யணும், எஃப் இன்ட்டு யூ கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், எஃப் இன்ட்டு யூ. எஃப்னா என்னது ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. இந்த எஃப் வேல்யூ இதுதான் நம்மளுக்கு எஃப்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா. இது அப்போ 1 × -5 -5, 3 × -4 -12, 7 × -3 -21, அடுத்தது 10 × -2 -20, அப்போ 15 × -1 -15, அப்போது எக்ஸ் இன்ட்டு இங்கே 0 தான் இருக்குது, 0 தான் வரும் நம்மளுக்கு வேல்யூ பொறுத்த வரைக்கும் இல்லைங்களா. அடுத்தது 9 × 1 9 தான் வரும். 27 × 2 இல்லைங்களா நம்மளுக்கு 54. 18 × 3 54. அடுத்தது y × 4 அப்போ 4y. இது 0x0 வரதுனால இதை நம்ம அப்போ ஆஸ் இட் இஸ் 0ன்னு போட்டுறோம். இங்கே 4y அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. ஸோ இப்படி நம்ம எஃப் இன்ட்டு யூ வேல்யூ கண்டுபிடிச்ச உடனே அடுத்தது என்ன செய்யணும், இங்கே சம்மேஷன் ஆஃப் எ எஃப்யூ கண்டுபிடிக்கணும். சம்மேஷன் ஆஃப் எ எஃப்யூ அப்படின்னம்னா நம்மளுக்கு என்ன அப்படின்றத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இந்த வேல்யூவெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நம்ம ஒன்று கவனிக்கணும். மைனஸ் வேல்யூ இருந்தால் மைனஸ் வேல்யூ எல்லாம் ஒன்றா ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளஸ் வேல்யூ ஒன்றா ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ளஸ் வேல்யூலேருந்து மைனஸ் வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ரெஸ்ட் ஆஃப் தம் கிடைக்கக்கூடியதை நம்ம இங்கே போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வரும் 44. அந்த 4y மட்டும் 4y அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஏன்னா அது எதோடைய ஆட் ஆகாது. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் நம்பர், இது வேரியபிளோட வர நம்பர். அதனால் அந்த 4yயை தனியாக போட்டுட்டு மீதி இருக்கிறத ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 44 + 4y அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதேமாரி இங்கேருந்து எஃப் வேல்யூ என்னென்னா சம்மேஷன் ஆஃப் எஃப், அது ஈக்குவலன் டு நம்ம என்னன்னு கூட சொல்லலாம். புரியுது இல்லைங்களா. ஹையர் கிளாஸஸில் போகப்போ அது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் என். அப்போது இதுலேயும் அதேமாரியே நம்ம இந்த எக்ஸு ஒய்யை தவிர மீதி இருக்கிற வேல்யூ எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் 90 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது எக்ஸு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது ஒய், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ சிக்மா எஃப் இஸ் ஈக்குவலன் டு என் 90 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சிக்மா எஃப்யூ ஈக்குவல் டு 44 + 4y இல்லைங்களா. சரி, இப்போது இதுக்கு இடையில் நம்ம ஒரு சின்ன இது கவனிக்கணும். நம்மளுடைய ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னது a + சிக்மா எஃப்யூ பை என், அதாவது சிக்மா எஃப் தான் என்னன்னு சொல்கிறாங்க, இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு எக்ஸ் பார் இல்லைங்களா. எக்ஸ் பார்ன்றது என்னது மீன் கண்டுபிடிக்கக்கூடியது. ஏன்றது நம்மளுக்கு தெரியும். அஷ்யூம்டு மீன் எவ்வளவு 55ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ப்ளஸ் போட்டுருக்கணும். சிக்மா எஃப்யூ அங்கே என்ன இருக்குது 44 + 4y, அந்த 44 + 4y போட்டுக்கணும். என்னன்றது என்னது 90 + x + y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படின்னா 90 x + y. இப்போ பாருங்கள் n = நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, n பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்குது இங்கே பாருங்கள் n = 90 + x + y இல்லைங்களா. n வேல்யூ எவ்வளோ வருது மொத்தமாக அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா என்னது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி இதை கிவன். இங்கே இருக்க சம்பளம் பார்த்தோம்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 120 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ் டெஸ்ட் மார்க்ஸ் அப்டைன் பை 120 ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நம்மளே என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும் கேபிட்டல் N அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் அதுதான் இங்கே n = எவ்வளோ வந்திருக்கு 120 நம்ம போட்டிருக்கோம். 90 + x + y. அப்போ 120க்கு நம்ம n-க்கு பதில் 120 போட்டுட்டு 90 + x + y. அப்போ 120 இது இந்த 90 இங்கே கொண்டு வந்துடுங்க. 120 - 90 லெஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எவ்வளோ 30. அதுதான் x + y = 30. மீன் வந்து
59 அதையும் அவங்களே கொடுத்துருக்காங்க கிவன். அப்போ x + y = 30 இங்கே கொடுத்துருந்த கண்டுபிடிச்சா இல்லைங்களா, x + y = 30. அப்போ x + y = 30 ஈக்குவேஷன் 1. அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், போட்டு பார்க்குறோம் இப்போ அடுத்து வரக்கூடிய சம்மில். சரி, இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து ஏக்கு பதில் 55 போட்டோமா, ப்ளஸுக்கு பதில் ப்ளஸ் போட்டுட்டோம். இங்கே பார்த்தோம்னா சிக்மா எஃப்யூக்கு பதில் 44 + 4y அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் 44 + 4y அதையும் நம்ம இங்கே போட்டுட்டோம். இன்ட்டு ஹெச்சுக்கு பதில் நம்ம எவ்வளோ போட்டோம், 10, அதுதான் கிளாஸ் வித்து, அதுதான் 10 ஈக்குவல் டு எக்ஸ் பார் த கிவன் எவ்வளவு, மீன் வந்து 59 கொடுத்துருக்காங்க, 59 போட்டுட்டோம். இப்போது நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த 44யும் 4யும் காமனாக இதில் எது இருக்குதுன்னு பார்த்தா 4 இருக்குது. 4 தூக்கி வெளியில் போட்டுட்டா இங்கே 11 + y மல்டிப்ளிகேஷன் பண்ணி 4 × 11 44 ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு 4 × y 4y. அதனால் அது காமனாக இருக்கிற 4 தூக்கி வெளியில் போட்டுட்டு 4 × 11 + y/120 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப என்ன செய்யும், ஈஸியாக வர ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ சம்மு நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போது எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போட்டிருக்கோம், 4 × 11 + y/120. n தான் 120, அவங்க 120 ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்களா, அதுக்கு பதில் 120 நம்ம போட்டுடுறோம். இன்ட்டு 10க்கு 10 போட்டுறோம், இந்த 59 போட்டுறோம். இந்த 0வை இங்கே ஒரு 0வோட நம்ம கட் பண்ணிக்கிறோம், மீதி 12 இருக்கும் இல்லைங்களா. இந்த 12 வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த 4ஆல் கட் பண்ணிக்கிறோம். அப்போ 4 எவ்வளவு, 4 3s are 12 இல்லைங்களா. அப்போது இங்கே 1 டைம் போகும், இங்கே 12 வந்து 3 டைம்ஸ் போகும். அப்போ 3 அப்படியே இருக்கும். இந்த 55 வந்து இந்த 59க்கு இந்த பக்கம் வரும். அப்போது 11 ப்ளஸ் இதில் எல்லாமே நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. 11 + y ஒண்டி தான் இருக்குது. அந்த 11 + y மட்டும் நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். ரிமைனிங் இந்த 3 இருக்குது ஈக்குவல் டு இந்த 59, இந்த 55 இந்த பக்கம் வரும்போது 59 - 55 நம்மளுக்கு எவ்வளோ வரும், 4ன்றது கிடைக்கும். அப்போ 11 + y = 3 = 4. அப்போ 11 + y = எவ்வளவு, 12 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா. அப்போ y = 12, இந்த 11 இந்த பக்கம் வரும்போது -11. அப்போது 12லேருந்து 11 போயிடுச்சுன்னா y = 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ y கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் அண்ட் ஒய் தானே சொல்லியிருக்காங்க. ஒய் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம கிவன் சம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன சம் கொடுத்துருந்தாங்க, எக்ஸோட வேல்யூ வந்து நம்மளுக்கு என் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 90 + x + y அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. அப்போ x + y வந்து 19 நம்மளுக்கு ஆல்ரெடி நல்லாவே தெரியும். அப்போது எண்ணுக்கு பதில் 120 = 90 + x + y இல்லைங்களா. அப்போது 120லேருந்து -90 நம்மளுக்கு 30 கிடைக்குது, அது x + y. அப்போ x + y = 30ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது இந்த ஒய்யை வேல்யூ எடுத்து இந்த x + y = 30 ஈக்குவேஷன் 1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1 ஈக்குவேஷனை தூக்கி நம்ம சப்மிட் பண்ணுறோம். அப்போது ஒய்க்கு பதில் 1 போடும்போது இங்கே எக்ஸ் அப்படியே ஆசிட்டிஸ் வச்சுக்கிறோம். இந்த 30 இந்த +1 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது இட் பிகேம் -1ன்னு வரும் இல்லைங்களா. அப்போ 30லேருந்து 1 போச்சுன்னா 29. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளவு, 29. ஸோ ஹென்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக என்ன இருக்குது, x = 29 அண்ட் y = 1 அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரியுது இல்லைங்களா. ஸோ இப்படி நீங்கள் அழகாக புரிதலாக கொண்டு வந்து அழகாக இந்த சம்மை உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த சம்மை அழகாக உட்காந்து போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வரும். அந்த ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அழகாக போட்டு பார்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஃபுல் மார்க் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. புரியுது இல்லைங்களா. ஸோ இதை தான் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை. புரியுது இல்லைங்களா. அதனால் சம்மம் புரியலன்னா ஒரு தடவை 2 தடவை போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இந்த கம்பன் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய என்னுடைய லைவ் கிளாஸஸ்ஸு எவ்ரி சண்டேயில் நான் இப்போயோ முதலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அந்த லைவ் கிளாஸஸை நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கணுன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னெல்லாம் அப்டேட் வருதோ கம்பன் ஆன்லைன் கிளாஸஸில் லைவ் கிளாஸஸ் இருந்தாலும் வரலாம், இல்லை இம்பார்ட்டண்ட் ஏதாவது 10th இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், அல்லது நம்ம என்ன செய்யலாம், வேறு ஏதாவது ஷார்ட்கட் மெத்தட்ஸ் ஷார்ட்ஸில் போடுறதா இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும்.
புரியுது இல்லைங்களா? அதனால் மறக்காமல் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.